நான் என் ஃபீல்டில் தான் வேலை செய்வேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க முடியாது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன், காலேஜ் இஸ் எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கேம். நம்ம எல்லாருமே அங்கே கனடாவுக்கு போகிறவங்க 20-25 லட்சம் கொடுத்து படிக்க யாரும் போகல. 30,000 earn பண்ணுறவங்களால ஒரு BMW வாங்க முடியுமா? போட்டு அடிக்க போகிறாங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும். இப்போ வந்து ஒரு நாள் தூங்கலைன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வேலை செய்யலாம். பட் வந்து இன்னொன்று யோசிக்கிறப்ப, ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக தான் இருக்கேன். 22 வயசு வரையும் 23 வயசு வரையும் அம்மா அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதுதான் ப்ராவிடன்ஸ் இமிக்ரேஷனில் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவாக இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னா, ஜென்ரல் பப்ளிக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அது நம்ம எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி இந்தியன் பீப்புள் இப்போ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் எங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ப்ராவிடன்ஸ் இமிக்ரேஷனோட ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் ஜோயல் ஜான்சன் அவர்கள் தான். Hi sir, welcome. Hi Google. So thank you for coming here sir. It's my pleasure. Thank you for inviting me. நான் சொன்ன மாதிரி நம்மளோட மெயின் கோல் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் எதுக்குன்னா, இந்தியாவில் இருக்க பீப்புள் எல்லாருக்குமே அப்ராட் போகணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குது. அது ஆசையாக இல்லை மற்றவங்கள பார்த்து வர ஒரு ஜெலஸான்னு தெரியல. பட் இருந்தாலுமே அப்ராட் போயிடணும், இந்தியாவில் இருக்கக்கூடாது, அங்கே போயிடணும் அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறலாம்னா ஒரு கௌரவமாகவே இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருந்தவங்க அங்கே போயிட்டா அங்கே ஒரு மரியாதை கிடைக்கும், அதனால் எப்படியாச்சும் அங்கே போயிடணுன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா பாத்வேஸ் இருக்குது. எல்லாருமே போகிற க்ரௌடட் கண்ட்ரிஸ் இல்லாமல் செலக்டிவாக சில கண்ட்ரிஸுமே இருக்குது. ஆனால் அதை பற்றி மக்களுக்கு எந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ இதை பற்றிலாம் உங்கள் சைடில் இருந்து நீங்கள் ஒரு ப்ராவிடன்ஸ் இமிக்ரேஷனுன்ற ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறதுனால ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொன்னால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பப்ளிக். Myself Joel Johnson. ஸோ நான் பார்ன் அண்ட் ரைஸ்ட் எல்லாமே ஃப்ரம் சென்னை. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா பர்ஃபெக்ட்லி ஃப்ரம் நார்த் சென்னை, வட சென்னையிலேருந்து தான். ஓகே, ஒரு பக்கா தமிழ் பையன் தான், பக்கா சென்னை. பட் வந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ஃப்ரம் கேரளா. பட் நான் பார்ன் அண்ட் ரைஸ் சென்னை, ஸ்கூலிங்ஸ் எல்லாமே சென்னை தான். அண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் மட்டும் கேனடாவில் இருந்தேன். அண்ட் தென் கேம் பேக் டு இந்தியா. நான் இட்ஸ் கோயிங் குட். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எப்போ இது பண்ணீங்க? அண்ட் ஒய் பர்டிகுலராக கேனடா இமிக்ரேஷன் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணணும்? அண்ட் இமிக்ரேஷன் ஃபீல்டு பொதுவாக யாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணாத ஒரு ஃபீல்டு. இதில் எப்படி உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு? எனக்கு இமிக்ரேஷன்றது தான் இமிக்ரேஷன் தான், அதாவது வீசா கன்சல்டன்சி இமிக்ரேஷன் தான் என் பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றது நான் பிளானே பண்ணலை. பட் எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. அட் த ஏஜ் ஆஃப் 14 or 15 இந்த டைமில் எனக்கு இருந்த ஒரே ஒரு எய்ம், இல்லைனா ஒரே ஒரு ட்ரீம் என்னென்னா, ஐ ஷுட் ஓன் அ பிஸ்னஸ், ஐ ஷுட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இது மட்டும்தான் என்னோடய ஒரே ஒரு அல்டிமேட் எய்மாக இருந்தது. பட் கன்சல்டன்சி இல்லைனா வந்து கேனடா இமிக்ரேஷன் இது நான் டிசைட் பண்ணது ஆஃப்டர் அட் த ஏஜ் ஆஃப் 20. அதாவது இந்த ஃபீல்டில் நான் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் ஒரு கரெக்டான பிஸ்னஸாக இருக்கும், இல்லைனா வந்து இட்ஸ் எ குட் பிஸ்னஸ் இல்லைனா அப்படின்றது டிசைட் பண்ணது ஒன்ஸ் ஐ காட் எக்ஸ்போஸ்டு இந்த பிஸ்னஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ நீங்கள் அப்போ ஆல்ரெடி இந்த இமிக்ரேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்? ஆமாம், கண்டிப்பாக. நான் வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை. நான் இதில் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஒர்க் பண்ணி இந்த பிஸ்னஸோட இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நான் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இது இட்ஸ் அ குட் பிஸ்னஸ்ன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ கெஸ் நீங்கள் ஒரு ரொம்பவே ஃபாஸ்ட் லேர்னர் போல். ஏன்னா இந்த ஒரு யங் ஏஜில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இப்போது நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த எய்ம் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 14. ஏன்னா அந்த ஏஜில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஏன்னா 14, 15 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற எய்ம்லலாம் இருக்க மாட்டாங்க. எப்படியா 10th பாஸ் பண்ணணும், இல்லை 12th பாஸ் பண்ணணும், இல்லை காலேஜ் போகணும், கல்ச்சுரல்ஸ் இருக்கிற காலேஜஸாக போகணும், இப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் எனக்கு அந்த டைம்லேயே எனக்கு ஒரே ஒரு கோல் மட்டும் இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. நான் அந்த டைமில் என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியாதனால ஐ லேர்ன்ட், அதாவது இந்த மணி எப்படி ஒர்க் ஆகுன்றது மட்டும் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே.
குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த ஏஜில் யாருக்குமே வராத ஒரு தாட் அது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நார்மலி இந்தியாவில் நம்மளுக்கு இந்தியன் ஸ்கூலிங் இந்தியன் காலேஜில் சொல்லித்தராத விஷயந்தான் மணி எப்படி ஒர்க் ஆகுன்றது. நார்மலி நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஸ்டடீஸ். அதாவது இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்னா, படிக்கிறது எல்லாமே, அதாவது எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும், இல்லைனா எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற ஒரே ஒரு கோல் எதுனா நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ மற்றபடி ஹவு மணி ஒர்க்ஸ்ன்றது எந்த ஸ்கூல்லையோ இல்லை எந்த காலேஜ்லேயோ இல்லை எந்த டெக்ஸ்ட் புக்லையுமே சொல்லித்தராத விஷயம். இது நம்மளே தான் கற்றுக்கணும். யாரும் சொல்லியும் தரமாட்டாங்க. சொல்லி கொடுத்தா அட்லீஸ்ட் நீங்களே சொல்லிக் கொடுங்க. இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி எப்படி க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், இல்லைனா மணி எப்படி ஒர்க் ஆகுன்றது மட்டும்தான் நான் 14 or 15 அந்த ஏஜில் நான் கற்றுக்கிட்டேன். இல்லைனா அப்போ எனக்கு அது மட்டும் தான் கற்றுக்க முடிஞ்சுது. தென் பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா மட்டும் இருந்தது. ஸோ ஒரு 2021 அந்த ஏஜில் வந்து கெனடியன் இமிக்ரேஷன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ், அப்படின்ற ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் வந்து ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு டூ இட். அதாவது எனக்கு அது தெரிய வந்தது. தென் அந்த பிஸ்னஸ் நான் பார்க்குறப்ப இட்ஸ் அ பூமிங் பிஸ்னஸ். ஏன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் த ஒன்லி கண்ட்ரி, அதாவது இப்போத்துக்கு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரே கண்ட்ரி கனடா மட்டும்தான் இருக்குது. யூஎஸ் போக முடியாது, யூகே போக முடியாது, ஆஸ்திரேலியா போக முடியாது, எல்லாம் போகலாம் பட் செட்டில் ஆக முடியாது. பட் கனடான்ற கண்ட்ரி மட்டும் இன்றைக்குமே இமிக்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஃபார் நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு வந்து இமிக்ரெண்ட்ஸை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பூமிங் பிஸ்னஸ். அட்லீஸ்ட் ஃபார் 30 இயர்ஸ் ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸாக இருக்குன்றதுனால ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி ஐ தாட் ஆஃப் ஸ்டெப்பிங் இன்டு இட். அண்ட் இது ஒரு ஈஸி செகண்ட் ஆப்ஷனும் இல்லையா எல்லாருக்குமே. இப்போ யூஎஸ் போக முடியாதவங்க, யூகே போக முடியாதவங்க, லைக் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். அங்கே இருக்க டாலர்ஸ் ரேட் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்க ரேசிசம் ஆகட்டும், அதெல்லாம் லைக் அதனால் அங்கே போக முடியாது, அங்கே செட்டில் ஆக முடியாதுன்னு இருக்கவங்களுக்கு கேனடா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி தான், உங்களுக்கு எல்லா ஜாப்லேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய ஓப்பனிங்ஸ் எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஒரு என்விரான்மெண்ட்டும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு இது செகண்ட் ஆப்ஷனாக இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எந்த கண்ட்ரி, யூஎஸ் நம்ம போகவே முடியாது, யூகே. ஏன்னா யூஎஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து ட்ரம்ப் இருக்க வரைக்குமே வந்து ஒரு இமிக்ரெண்ட்டால் அங்கே போய் ஒரு க்ரீன் கார்டு எடுக்கிறது இட்ஸ் குவைட் நியர் டு இம்பாசிபிள். அதனால் வந்து யூஎஸ் இஸ் நாட் அட் ஆல் அன் ஆப்ஷன். யூகேவும் சேம், அங்கே போய் ஒரு எம்ப்ளாயர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரெசிடென்சி எடுக்க முடியும். ஸோ ஆஸ்திரேலியா பிஆர் டஃப் ப்ராசஸ். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் the only option is Canada. ஸோ கனடா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் யூகே இப்போ கரண்ட்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களோட மெயின் ரேஸ் அங்கே கம்மியாகிட்டே இருக்குது. பியூர் இங்கிலீஷ் பீப்புள் அங்கே இல்லைன்னா அவங்க கவர்மெண்ட்டே ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க, பர்சன்டேஜில் லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அது அந்த கண்ட்ரி மட்டும் கிடையாது, இப்போ எல்லா இடத்துலையுமே சேம் தான். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா இடத்துலையுமே நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா மேஜர் சிட்டிஸ் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மேஜர் சிட்டிஸில் பள்ளம் தோண்டி பார்த்தா கூட இந்தியன் இருப்பான். அதுதான். இப்போது நம்ம இந்த பேசிகிட்டு இருந்த கண்ட்ரிஸ் பொசிஷனில் இப்போ கேனடா எந்த பொசிஷனில் இருக்குது, அங்கே எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? நான் அங்கே போனதுனால நான் கண்டிப்பாக 1ல் தான் வைக்கணும். டு பி ஹானஸ்ட், நீங்கள் அதோட மெயின் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது சிட்டிஸ், இப்போ டொராண்டோ போகிறீங்க, ஆல்பர்ட்டா மீன்ஸ் மெயின் சிட்டிஸ், வேன்கூவர் போகிறீங்க, இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் மட்டும்தான். அதுவும் நீங்கள் ஒரு ஏரியா ஃபுல்லாக தமிழ் பீப்புள் மட்டுமே பார்க்க முடியும். ஸோ இப்போ எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, எந்த க்ராசரி ஸ்டோராக இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்ல வரல, பட் இந்தியன்ஸ் தான் மேஜராக இருக்காங்க. ஸோ எங்கே போனாலுமே நம்ம ஊரை விட்டு தனியாக இருக்கோன்ற ஒரு ஃபீலே இருக்காது. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலே வராது. பனி பெய்யறதை வச்சு தான் நீங்கள் கேனடானே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ஃபன்னியாக. அப்போ இந்தியன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஊர்லேயே இடம் இல்லைன்னு அவ்வளோ பேர் வெளில போயிட்டுருக்காங்க ரெகுலராக. ஒரே ஒரு இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நம்ம ஒரு ஆவரேஜ் சேலரி, இல்லைனா வந்து மினிமம் சேலரி, இல்லைனா பேசிக் சேலரின்ற ஒரு 15,000 ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சன், இல்லைனா வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுற பர்சனால் 30,000 மினிமம் இல்லைங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்ல ரைட். ஓகே, பட் ஓகே, லெட்ஸ் சே 30,000 ஒரு 20,000 ஏர்ன் பண்ணுறது என்ன மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஃபேமிலியை. பட் மேனேஜ் பண்ணுற இந்த டைமில் லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்குமா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன் வாங்கணும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிடையாது. அதாவது 20,000 சம்பளம் வாங்குறப்ப அவன் வந்து ஃபுட்டை பற்றி யோசிப்பானா, ரெண்ட்டை பற்றி யோசிப்பானா, இல்லை அதுக்கு பதில் ஐஃபோன் வாங்கலான்னு யோசிப்பானா? மாட்டான். ஆப்வியஸாக பேசிக் எசென்ஷியல்ஸ் என்னென்ன எசென்ஷியல்ஸ் மட்டும்தான். பட் இதுவே கேனடாவில் சேம் அதே பேசிக் பே இல்லைனா மினிமம் வேஜ் வாங்குற ஒருத்தனுக்கு லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஐஃபோனுக்கு 1,00,000 ரூபா, ஆனால் கேனடாவில் வந்து அது ஜஸ்ட் ஒரு 1,000
சில்லற டாலர்ஸ் தான். ஸோ அதுவுமே அவங்க வந்து அப்ஃப்ரண்ட் பே பண்ண போகிறது இல்லைனா இன்னும் ஸ்ட்ரெச் பே பண்ண போகிறது இல்லை. எவ்ரி மந்த் ஒரு $50 $80 அந்த மாதிரி தான் பே பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்னா நீங்கள் கம்மியாகவே ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு லக்ஸுரி ஆக்சஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் ஒரு 4 months 5 months டாட் சார்ஜர் வாங்குறாங்க, ஃபார்ட் மஸ்டாங் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இருக்க ஒரு பர்சன் 30,000 ஏர்ன் பண்ணுறவங்களால ஒரு BMW வாங்க முடியுமா? சான்ஸே கிடையாது. ஸோ அதுதான் ஹைலைட். நம்ம லைஃப்பை வந்து அதை ஃபுல்லஸ்ட்டில் வந்து, அதாவது லைஃப்பை வந்து நம்மளோட அதோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியலில் என்ஜாய் பண்ணணும், இல்லைனா மேக்ஸிமம் பொட்டென்ஷியலில் லீவ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் டு மூவ் அப்ராட். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது அங்கே வாங்குகிற சேலரி அங்கேயே நமக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணி இங்கே வரப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? கிடையாது, நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு அங்கே கம்மியாக ஏர்ன் பண்ணாலுமே லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அங்கே கம்மியாக இருந்தாலுமே அந்த ஊர்லேயே நமக்கு ஆக்சஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு $2,500 தான் ஏர்ன் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப மினிமம், ரைட்? உங்களுக்கு ஆமாம், பர் மந்த் ஒரு $2,500 ஏர்ன் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப மினிமம். ஆனால் அப்போவுமே உங்களால் ஒரு ஐஃபோன் வாங்க முடியும், அப்போவுமே உங்களால் ஒரு கார் வாங்க முடியும். ஸோ அந்த $2,500 $3,000 இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்தியாவில் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு 30,000 இல்லை 20,000 மினிமம் தான். ஆனால் இந்த 20,000 30,000 நம்மளால் ஒரு கார் வாங்க முடியுமானா கஷ்டம், நம்மளால் ஒரு ஐஃபோன் வாங்க முடியுமானா கஷ்டம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் லைஃப்பை வந்து இந்த மிடில் கிளாஸில் ஃபுல்லஸ்ட்டாக வாழணும்னா மைக்ரேட்டிங் டு அதர் கண்ட்ரி இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு வேலிட் ரீசன். ஆமாம். அண்ட் எல்லா மிடில் கிளாஸ்க்கும் ஆப்வியஸாக கனெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு அங்கே போய் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் கொஞ்சம் ஒரு லக்ஸுரியஸான ஒரு லைஃப். எக்ஸாக்ட். ஆனால் அப்படி சொல்கிறத விட எப்படியோ இங்கே வந்து நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, பட் யூ வில் நெவர், அதாவது லக்ஸுரி நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறதே கிடையாது. இங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சேம் ஸ்டேஜ். எக்ஸாக்ட்லி. உங்களால் வந்து ஒரு லக்ஸுரி ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அந்த கண்ட்ரிலனா நீங்கள் என்ன சொல்கிறது, சேம் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க, பட் லக்ஸுரிக்கு ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. புரியுது. ஸோ இது ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் கனடா போகணுன்னு டிசைட் பண்ணீங்க, லைக் இந்தியா விட்டு போகணும்னு? கனடாவுக்கு போகணுன்னு டிசைட் பண்ணதுக்கு ஒரே ரீசன், அங்கே இருக்க மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோன்றது பிளான் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோன்றப்ப இங்கேருந்து நம்ம கிளைண்ட்ஸ் அனுப்புகிறப்ப, இல்லைனா நம்ம கேண்டிடேட்ஸ் இங்கேருந்து போகிறப்ப அவங்களுக்கு அங்கே ஒரு பெட்டர் ஸ்டார்ட் இருக்கணும், இல்லைனா அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்கணும். ஸோ அங்கே நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஓகே, நெட்வொர்க்கிங்காக. எக்ஸாக்ட்லி, நெட்வொர்க்கிங். தென் அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. தென் மேஜர் ரீசன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் தான். மீன்ஸ் அதாவது இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கையில் ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ நானுமே ஒரு மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால இந்த ஃபண்ட்ஸ் வந்து நான் ஃபேமிலிக்கிட்ட கேட்க முடியாதுன்றதுனால ஸோ கனடா போய் இதை ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட். ஓகே, நீங்கள் லோன்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி நீங்களே இது பண்ணிட்டீங்க. யூ கேன் சே தட். எந்த பிஸ்னஸ்லேயும் வந்து கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது இது செம்ம ஐடியாவாக இருக்கீங்க நீங்கள். அப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல், அங்கே போனால் லக்ஸுரி ஆக்சஸில். இல்லை டு பி ஆனஸ்ட் அப்படி கிடையாது. உங்களுக்கு மணி, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னதே தான், மணி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ வில் சக்சீட் இன் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ வாண்ட், அதாவது உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணால் ரைட், அதுக்கு நிறைய செலவாகும். கண்டிப்பாக. எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ செலவாகும். ஸோ நிறைய செலவு பண்ணால் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக்லி என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக யூ ஏர்ன் பெட்டர். பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்க மிடில் கிளாஸ் மைண்ட் செட் பீப்புளுக்கு எப்போவுமே என்னென்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணுன்றதே ஐடியா கிடையாது. ஆனால் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், நீ தூங்குறப்போ உன் காசு உனக்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு டேர்ம் மட்டும் எங்கே பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கான ஸ்டெப் யாருமே எடுக்கிறது இல்லை. ஸோ அது ஒன்று தான் இங்கே லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போஷர் இல்லை ப்ராப்பராக எல்லாருக்குமே. மணி எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம டபுள் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ மேபி உங்ககிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் இந்த இன்டர்வியூலேருந்து. ஓகே, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். அதாவது மணின்ற கமாடிட்டியை விட ஒரு ஹையர் கமாடிட்டி இருக்குது. ஸோ நம்ம மீன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன்ன்றது ஒரு டிப்ரிஷியேட்டிங் கமாடிட்டி. அதாவது இன்றைக்கி நான் இந்த ஃபோன் வாங்குறேன்னா இதுக்கு 1 lakh rupees ஆகுதுன்னா இது நாளைக்கு நான் செல் பண்ணேன்னா 60,000 தான், ரைட்? ஸோ நான் மணின்ற ஹையர் கமாடிட்டியை கொடுத்து இந்த லோவர் கமாடிட்டியை வாங்குறேன்.
இதுதான் தப்பான விஷயம். அதாவது மணின்ற ஹையர் கமாடிட்டி, எக்ஸாக்ட்லி மணின்ற ஹையர் கமாடிட்டியை கொடுத்து ஃபோன்ன்ற லோவர் கமாடிட்டியை வாங்குறேன். பட் நம்ம என்ன பண்ணணும்னா மணின்ற கமாடிட்டியை கொடுத்து அதை விட ஹையர் கமாடிட்டி வாங்கணும். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணியை விட ஹையர் கோல்டு லேண்ட் கிடையாது. என்னங்க கோல்டு லேண்ட் இல்லைன்னா அது வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சப்போ எல்பிஜி லேண்டு கோல்டுன்றதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மணி தான். அதாவது மணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு ஃபிகர் தான் மணி, லேண்டு கோல்டுலாம். ஓகே, இல்லை மணியை விட ஹையர் கமாடிட்டினா என்னன்னு சொல்லுவீங்க? டைம். எக்ஸாக்ட்லி ரைட். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்ருக்கோம் டைம் இஸ் கோல்டுன்ட்டு. ஆனால் நீங்கள் டைம் வாங்கலான்னு சொல்கிறேன். எப்படி டைம் வாங்குறது? லைக் நம்ம ஒருத்தருக்கு வேலை செய்ய, லைக் நம்ம கீழே வேலை செய்ய ஒருத்தரை வச்சு. எக்ஸாக்ட்லி நம்ம கீழே வேலை செய்கிறவங்களை வச்சுக்கிறது அப்படி அந்த டேர்ம்ஸில் போகிறத விட, நான் இப்போ ஓகேங்களா எனக்கு இருக்குது 24 hours மட்டும்தான். இந்த 24 hours நான் எத்தனை வேலை பண்ணிட முடியும்? எவ்வளோ வேலை பண்ணிட முடியும்? முடியவே முடியாது. மேபி ஒரு 4 hours வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பார்க்கலாம், 4 hours வந்து நான் சேல்ஸில் பார்க்கலாம். தென் அகெயின் ஹியூமன் பீயிங்கிறதுனால ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து பர் டே 24 hours தான் இருக்குது. ஸோ இதுக்கு பதில் நான் என்ன பண்ணலான்னா என்கிட்ட இருக்க லோவர் கமாடிட்டியான மணியை வச்சு ஹையர் கமாடிட்டியான டைமை வாங்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எடிட்டிங் பண்ணணும். ஸோ நானே வந்து 8 மணி நேரம் உட்காந்து முழிச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு பதில் மணின்ற லோவர் கமாடிட்டியை ஒருத்தர் கொடுத்து அவரோட டைம்ன்ற ஹையர் கமாடிட்டியை நான் வாங்குறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு டைம் ஒர்க்ஸ், திஸ் இஸ் ஹவு மணி ஒர்க்ஸ். இதை இது ஒன் ஆஃப் திஸ் இஸ் என்ன சொல்கிறது, இப்படி தான் மணி ஒர்க் ஆகும்னு சொல்லலை, பட் திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் மணி ஒர்க்கிங். ஆக்சுவலாக இதுதான் மெயின் ஒர்க் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற மணி உங்களுக்கான ஒரு இது மட்டும் இல்லை, அதை வாங்குகிற ஒரு பர்சனுக்குமே அது ஒரு இன்கம். ஸோ அதை வச்சு தான் அவரோட ஃபேமிலியே ரன் ஆகுதுன்றப்போ தட் இஸ் வாட் கால்ட் அ சேலரி. ஓகேங்களா, ஒரு கிவ் அண்ட் டேக். ஆமாம், நான் அவங்ககிட்ட டைம் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் வந்து பட் யோசிச்சு பாருங்க, எக்ஸாக்ட்லி நான் வந்து அவர்கிட்ட ஹையர் கமாடிட்டியை வாங்குறேன். பட் நான் கொடுக்குறப்போ லோவர் கமாடிட்டி தான் கொடுக்குறேன். ஆனால் அவர் எண்ட்லேருந்து பார்க்குறப்போ அவருக்கு வந்து மணின்றது இப்போ ஆஸ் ஆஃப்னா ஹையர் கமாடிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் என்ன சொல்கிறது, ஒன் வே ஆஃப் மணி ஒர்க்கிங். லைக் திஸ் இஸ் த லைன் பிட்வீன் த entrepreneur and a normal man அப்படி சொல்லலாமா? கைண்ட் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா இப்போ என்னால் வந்து எல்லாமே ஒரே நாளில் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹாவ் பீப்புள் டு ஒர்க் ஃபார் மீ இல்லையா? ஸோ அதனால் ஐ பை டைம். ஸோ விச் இஸ் ஐ பை டைம் அண்ட் நான் பை டைம் வித் மணி. லைக் இந்த மாதிரி ஆண்டர்ப்ரினர்ஸ் கிட்டலாம் பேசுகிறப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இது பாருங்கள், இப்போ எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு. ஸோ ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில் இந்த போய் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இந்த மாதிரி கனடா இமிக்ரேஷன் ரிலேட்டடாக தான் நான் ஒர்க் பண்ணேன். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க? அதாவது இது வரைக்குமே எனக்கு வந்து நான் இதுதான் பண்ண போகிறேன், அதாவது ஒரு டேட் டு சன் டாக் இல்லை டேட் டு மாம் டாக்லாம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட உட்காந்து நான் என் லைஃப்பில் நான் இதுதான் பண்ண போகிறேன், தம்பி நீ இது பண்ணாத இது பண்ணுன்னு எங்கள் வீட்லேயும் சொன்னது கிடையாது. அப்போது உங்களுக்கு எப்படி கைடன்ஸ் இருந்துச்சு? என்ன மாதிரி சப்போர்ட்லாம் இருந்துச்சு? கைடன்ஸ் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க சிம்பிள் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அல்டிமேட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்ன்ற கான்செப்டே கிடையாது, சேவ்ன்ற கான்செப்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, மணி அதை ஏர்ன் பண்ணுறாங்க. லைக் என் மாம் அண்ட் டேட் 2 பேருமே ஒர்க்கிங் தான். ஏர்ன் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுலேயுமே சர்ப்ளஸ் ஸ்பெண்டிங் இருக்காது. என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கான ஸ்பெண்டிங். எக்ஸாக்ட்லி, அது மட்டும் தான். பட் ஏன்னா மிடில் கிளாஸ் இல்லையா, கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக புரியும். பட் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் வந்து அண்ட் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க சொன்னாலுமே. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி அப்பா கிட்ட உட்காந்து பேசுனதோ இல்லைனா வந்து அம்மா கிட்ட உட்காந்து இதை பற்றி பேசுகிறதோ கிடையாது. ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண தான் அப்ராட் போகிறேன். நீங்கள் அங்கே போய் நீங்களே ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் இதில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்க? இங்கேருந்து அங்கே போகிறதுக்காகட்டும், அந்த ஐடியாவில் நீங்கள் எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க? நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னது மட்டும்தான். கேனடாவில் இப்போ அதாவது கேனடா இஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி. அவங்களுக்கு அந்த கண்ட்ரி க்ரோ ஆகணும்னா, அந்த கண்ட்ரி நெக்ஸ்ட் லெவல் போகணும், யூஎஸ் லெவலுக்கு வரணும்னா, அங்கே க்ரோ பண்ணணும்னா டேக்ஸ், அதாவது நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ணால் தான் அந்த கண்ட்ரி க்ரோ ஆகும். நம்ம டேக்ஸ் வச்சு தானே கண்ட்ரியை வளர்க்க முடியும். ஸோ நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரி வளரும். ஆனால் அங்கே டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அதனால் மொத்த கேனடாலேயும் பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு அளவு கூட பாப்புலேஷன் கிடையாது. அந்த சொல்கிறீங்க ஹோல் கேனடாலேயும் தமிழ்நாடு அளவு கூட பாப்புலேஷன் கிடையாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பார்த்தாலும் ஃபார் நெக்ஸ்ட்டு 20-30 இயர்ஸ்க்கு அவங்க இமிக்ரெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த கண்ட்ரி பாப்புலேட் ஆகும், டேக்ஸ் பே பண்ணுவாங்க, அப்போ தான் கண்ட்ரி க்ரோ ஆகும். ஸோ இட்ஸ் அ பூமிங் பிஸ்னஸ் ஃபார் another couple of years. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே ஸ்டார்ட் வந்தேன். அதான் ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இல்லையா? ஒரு பிஸ்னஸ்மேன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பூமிங் பிஸ்னஸ் இது. பட் ஒரு மிடில் கிளாஸ் மென்னாக இருந்து பார்க்குறப்போ இங்கே இப்போது கரண்ட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா அங்கே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஆப்வியஸாக இமிக்ரெண்ட்ஸ் போகிறாங்கன்னா ஒரு சர்டைன் ரோல்ஸில் இன்னுமே டிமாண்ட் க்ரியேட் ஆகும் இல்லையா? இந்த ரோலுக்கு எனக்கு ஆள் வேணும் அப்படின்றது க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் தானே, யாருக்குமே மைனஸ் கிடையாது ஆப்வியஸாக இதில். ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சேம் அதான் அதர் தேன் பிஸ்னஸ் ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே சேம் தான் சொல்கிறேன். இந்தியாவில் இருந்தால் நீங்கள் ஆஸ் எ மிடில் கிளாஸ் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ யூ லேர்ன் இட் அண்ட் யூ வில் ஸ்பெண்ட் இட், தட்ஸ் இட். ஆனால் நீங்கள் ஒரு அப்ராட் கண்ட்ரி போகிறப்ப இல்லைனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேஷன் போகிறப்ப நீங்கள் அதே மிடில் கிளாஸில் ஏர்ன் பண்ணுற மாதிரியே தான் ஏர்ன் பண்ணீங்க, பட் யூ வில் ஹேவ் த ஆக்சஸ் டு த லக்ஸுரி. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, மிடில் கிளாஸில் இருக்கீங்க, யூ வில் நெவர், அதாவது உங்கள் லைஃபே வந்து அப்படியே ஒரு சப்புன்னு போய்டும். அதாவது வந்து பெருசாக அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இருக்காது. ஏர்ன் பண்ணுவீங்க, யூ வில் ஸ்பெண்ட் இட், யூ வில் சேவ் இட், யூ வில் ஸ்பெண்ட் இட், தென் உங்களுக்கு உங்கள் கிட்ஸ் வருவாங்க, அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, தட்ஸ் இட். இப்படியே போய்டும். பட் அங்கே இருக்கிறப்ப என்னென்னா, நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலுமே ஸ்டில் யூ கேன் பை அ குட் கார், ஸ்டில் யூ கேன் பை அ குட் ஃபோன், ஸ்டில் யூ கேன் ஹேவ் அ குட் லைஃப். ஸோ மிடில் கிளாஸாக இருந்தாலுமே ஸ்டில் யூ ஹேவ் ஆக்சஸ் ஆஃப் டு எவ்ரி திங். ஸோ எப்படியோ வந்து ஒரு ஃபேமிலி லைஃப், அதாவது ஒரு நார்மல் லைஃப் நம்ம லீட் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணுறப்ப வை இன் இந்தியா, வை நாட் கேனடா? ஸோ அதுதான் கொஸ்டினே. ஸோ ஆப்வியஸாக அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருக்குமே. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஓகே, நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்ததுக்காக ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? லைக் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இல்லை நமக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸாக யாருமே இல்லை, நம்ம தனியாக வந்துட்டோமோ அப்படின்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்குறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் ஃபீல் பண்ணதில்லை. ஓகே, ஆக்சுவலாக அது ஒரு கிரேட் டச் அவுட். ஏன்னா எல்லாமே இப்போ எவ்ரிடே நான் எந்த மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இனிஷியேட் பண்ண போகிறேன்னா, லைக் ஏன்னோ ஃபுல்லாகவே இனிஷியேட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ட்ரையல் ரன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புதுசாக ஒரு சிஆர்எம் ட்ரை பண்ண போகிறோன்னா, லைக் அந்த சிஆர்எம்மோட ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா யூஸருக்கும் கொடுத்து அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு பதில் அந்த சிஆர்எம்மோட ட்ரையல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு தென் ஒரே ஒரு யூஸரை வச்சு இல்லைனா 2 யூஸரை வச்சு ட்ரையல் பார்த்துட்டு தென் வந்து அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் அதோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு தென் எல்லா யூஸர்ஸ்க்குமே கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு தென் ஐ வில் கோ ஃபார் த பிக் ஸ்டெப்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேஜில் இல்லைனா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு, எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் மிஸ்டேக்ஸாக பண்ண வேண்டாம், இல்லைனா வந்து எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக்ஸாக பண்ண வேணான்றதுனால. லைக் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக்ஸ்னால் இப்போ இந்த கேஸ் எப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோட சிஆர்எம் எல்லா ஸ்டாஃபுக்குமே வாங்கிடுறேன். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தெரியுது இந்த சேல்ஸ் ஃபோர்ஸோட சிஆர்எம் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாமே வேஸ்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், சேல்ஸ் ஃபோர்ஸோட ஒரு யூஸருக்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம்வேர் அரௌண்ட் 2000 ருபீஸ் ஒரு மாதத்துக்கு மட்டுமே. ஸோ இட்ஸ் கிரேசி எக்ஸ்பென்சிவ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரையல் மாதிரி இல்லைனா வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பிக் ஸ்டெப் எடுக்கிறது குட் திங். நான் இப்போ அதுதான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க, இது நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இப்போ தான் தெரியுது? எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து என் டீம்கிட்டையுமே பல மாதமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம். அதுவும் முக்கியமாக இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்லாம் ஓகே ஃபைன், அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம முன்னாடி ஜென்ரேஷனோடதுன்னு சொல்லலாம். பட் நம்ம ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்ஸ்டாகிராம். ஆக்சுவலாக இப்போ அதுவே பழைய ஆயிடுச்சு. பட் இன்னும் நான் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. ஏன்னா இது ரொம்ப ரேராக தான் கேள்விப்படுறேன் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் இல்லாமல் இருக்கு. இன்ஸ்டாகிராமில் இல்லாததுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். அது எனக்கு தெரியல. பட் வந்து இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா என்ன சொல்கிறது, அதான் கேம் சேஞ்சரை. அது என்கிட்ட இல்லைன்றது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில்
மேஜர் கேம்பெயின் நடந்ததே சோஷியல் மீடியாவில் மட்டும்தான். அதாவது அவர் நேரில் வந்ததை விட மீன்ஸ் அதாவது நம்ம சிஎம் ஆமாம் நம்ம சிஎம் நேரில் வந்ததை விட ஆன்லைனில் அவரோட ப்ரெசன்ஸ் தான் மேசிவாக இருந்தது. எவ்வளோ ரீல் தள்ளினாலும் புது ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட். லைக் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஈஸியாக போகிறதுக்கு இது ஒன்று தான் டோர்வே. எல்லாருமே ஃப்ரம் யங் ஏஜ்லேருந்து ஓல்டு வயசானவங்க வரைக்கும் நம்ம டச் பண்ண முடியும். ஆனால் எனக்கு அதுக்கான ஆக்சஸ் இருந்துமே நான் அதை யூஸ் பண்ணிக்கல, இல்லைனா வந்து நான் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. நானுமே ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணியிருக்கலாம், டெய்லி வீடியோஸ் பண்ணியிருக்கலாம், கெட் ரெடி வித் மீ பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது ஒன்று ரெக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கும் ஐ ஓன் அ கம்பெனி, ஐ ஹாவ் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் மீ, பட் வந்து எனக்கு ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இல்லை. அதனால் எனக்கு வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கே இல்லாமல் இருக்குது. அப்படி இல்லை, பட் ஓகே நீங்கள் பிராண்டிங்னு சொல்கிறது ஓகே. மற்றபடி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் இப்போ சொல்கிறது கேட்டு எப்படின்னா, நல்ல வேலை நீங்கள் யூஸ் பண்ணல, மேபி யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போது இங்கே இருக்க மெயின் டிஸ்ட்ராக்ஷன்னா ஆப்வியஸாக சோஷியல் மீடியா தான். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டிஸ்ட்ராக்ஷனாக மேஜர் 900ல் 95 பீப்புளும் டிஸ்ட்ராக்ட் தான் ஆகுறாங்க. 5 பீப்புள் வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு ஃபண்டிங்க்கான ஒரு இதுவாக ஆகிடுது. ஏதோ ஒன்று சம்ஹவ், அதாவது அதை அந்த சோஷியல் மீடியா வந்து டிஸ்ட்ராக்ஷனாக மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வருது, இல்லைனா அதையே வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? நான் அதை பண்ணலை. அதாவது நானுமே அந்த ஃபைலில் வந்திருக்கலாம், நானுமே அதை பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்கலாம், நானுமே வந்து என்ன சொல்கிறது நிறைய கான்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேஜாக கொண்டு போயிருக்கலாம். பட் நான் அதை பண்ணலை. நான் வந்து அதை டிஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, பட் வந்து அதை பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ அது ஒன்று கண்டிப்பாக நான் ரெக்ரெட் பண்ணுறேன். இந்த இமிக்ரேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ ஈஸியாக அவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க. நம்ம இயர்லி நமக்கு தெரிய வர நியூஸ் இவ்வளோ தான். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, நான் ஏமாந்துட்டேன்னு வெளில தெரிஞ்சால் அசிங்கமாயிடும், இவங்க முன்னாடிலாம் நான் ஏமாந்துட்டேன்னு நான் எப்படி போய் வெளில சொல்லுவேன் அப்படின்றது மறைச்சி வச்சுட்டே நிறைய பேர் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்புளெலாம் நீங்கள் எப்படி என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறத விட ஏமாறுறதுக்காக ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரூ தான், அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. ஒன் திங், அவங்கள வந்து டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுது. அதாவது மேபி அவங்களோட லைஃப் இன் இந்தியா, இல்லைனா வந்து அவங்க லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அதெல்லாம் என்னென்னா இதுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ற ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வரப்போ, அதாவது எனக்கு மாறியே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணுன்றப்ப, ஏதோ ஒரு சேஞ்ச் வேணுன்றப்ப யாராவது ஒருத்தங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யாரோ ஒருத்தங்க நல்லா பேசிக்கிறப்ப, இல்லைனா வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்றப்ப அவங்கள நம்பி காசு கொடுத்துட்றாங்க. நம்மகிட்டையுமே டெய்லி கிளைண்ட்ஸ் வந்துட்டு தானே இருக்காங்க. அதாவது வந்து நான் 7 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணேன், 8 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன், 14 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன், இப்படின்ற ஒரு இதில் நிறைய கிளைண்ட்ஸ் ஏமாந்து வந்துட்டு தானே இருக்காங்க. அதாவது ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறது, அவங்க முன்னாடி என்னை ஸ்கேம் பண்ணுன்னு சொல்கிறப்ப பண்ணாமல் இருக்க முடியுமா அவங்களாலையும்? டார்கெட்டடாக போய் யாரையும் பண்ணுறதில்ல, இவங்களா தான் நான் ரெடியாக இருக்கேன், வா என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்ற. யோசிச்சு பாருங்க, அவங்களோட இங்கே இருக்க சிச்சுவேஷன் வேர்ஸாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இல்லைனா நானுமே லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போயிட மாட்டேனா அப்படின்ற ஒரு ஏக்கம்தான். எக்ஸாக்ட்லி, அவங்க ஏக்கத்துக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்துட்றாங்க. எக்ஸாக்ட்லி, அவங்க மீன்ஸ் நான் கூட்டின்னு போகிறேன், நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நான் உனக்கு வீசா எடுத்து கொடுக்குறேன், 1 மாதத்தில் எடுத்து கொடுத்துட்றேன். இவங்களும் அவங்கள நம்பி எவ்வளோ வேணாலுமே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. கடன் வாங்கி கொடுக்குறாங்க, இடத்த விற்று கொடுக்குறாங்க, நகையை விற்று கொடுக்குறாங்க. ஸோ அது ஏன் அது ஜென்யூனாக பண்ணுறவங்ககிட்ட அந்த ஒரு ட்ரஸ்ட் ஈஸியாக வரமாட்டேங்குது, பட் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கிட்ட அந்த ட்ரஸ்ட் ஈஸியாக வந்துடுது. அது எப்படி? சிம்பிள். ஏன்னா ஜென்யூனாக பண்ணுறவங்க நிறைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வரீங்கன்னா, இது பண்ண முடியுமா, முடியாது, இது மட்டும்தான் மீன்ஸ் அதாவது இந்த ஆப்ஷன் முடியாது, ஆப்ஷன் பி தான் முடியும், இது கொஞ்சம் செலவாகும், ஆப்ஷன் சி தான் முடியும் இப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் அந்த சைடில் பேசுகிறப்ப, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தானே, எடுத்து கொடுத்துடலாம், உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை 15 நாளில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹோப் கொடுக்குறப்ப ஒரு கஷ்டப்படுற மனசுக்கு அது நல்லா இருக்கும். ஓகே, இவன் ஒருத்தன் தான் நமக்காக இதுவாக சொல்கிறான், இங்கே போயிடுவோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப தே ஃபீல் பெட்டர், அதனால ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இது ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிடலாம் இல்லையா?
ஜென்ரலாக இருக்க எல்லாருக்கும் பிவேர் ஆஃப் ஸ்கேமர்ஸ்ன்றது இன்னும் கண்டிப்பாக வந்து இப்போ இல்லை ஸ்கேமர்ஸ் இல்லை. நான் இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஸ்கேமர்ஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேட்டு யாராச்சும் உடனே எஸ் பண்ணிடலான்னு சொன்னால் வேறா இருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எது கேட்டாலும் பண்ணலான்னு சொல்கிறான்னா அவன் கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருப்பான். ஸோ யோசித்து தெளிவான ஒரு முடிவாக எடுங்க. மறுபடியும் ஏமாந்துட்டு அழுகாதீங்க. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி இந்த ஸ்கேமர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பற்றி பேசியிருந்ததுனால இதுவும் சொல்கிறேன். பீப்புள் இப்படி ஸ்கேம் ஆகிறதுக்கு சோஷியல் மீடியாஸுமே ஒரு புஷ் கொடுக்குதோ. ஏன்னா இப்போது நான் ஆல்ரெடி ரொம்ப டவுனாக இருக்கேன். என் லைஃப் இங்கே ரொம்ப டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்றப்போ எனக்கு சோஷியல் மீடியாஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, நீ அப்ராட் வா, உனக்கு அங்கே ஒரு பெஸ்ட் லைஃப் காத்துட்ருக்கு அப்படின்னு அந்த ஒரு புஷ் நம்பி. இதுக்குன்னு கிடையாது, இந்த விஷயத்தில் மட்டும் அப்ராட் போகிறதுக்கு மட்டும் கிடையாது. சோஷியல் மீடியான்ற இப்போ இருக்க சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் தே இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு பாடி பில்டர் இன்ஃப்ளூயன்சர், அதாவது ஒரு ஒர்க் அவுட் இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜிம் ட்ரெயினர், ஒரு ஜிம் இன்ஃப்ளூயன்சர், ரைட்? ஸோ இவங்களை பார்க்குறப்ப தான் இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்து, இல்லைனா இவங்க ஃபிசிக் பார்த்து தான் நிறைய பேருக்கு ஜிம்முக்கு போகணுன்ற ஆசையே வருது, ரைட்? ஸோ அதேமாதிரி அவங்கள இப்போ ஒருத்தங்களோட அப்ராட் லைஃப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அங்கே போகணுன்ற ஆசை வருது. அதே சேம் இது வந்து இந்த ஃபேக்டரில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே. ஒருத்தங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பார்த்தா நம்மளுக்குமே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வரணுன்றது தோணுது. ஒருத்தங்களோட டெய்லி லைஃப் இல்லைனா கெட் ரெடி வித் மீ பார்த்தா நம்மளுமே அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ சோஷியல் மீடியா பிளேஸ் அ பார்ட் இன் எவ்ரி திங். இப்போ இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில், இன்றைக்கி இருக்க லைஃப்பில் சோஷியல் மீடியா தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. இப்போ அதுதான் ஸோ சோஷியல் மீடியாவுமே அப்போ அதுக்கான ஈக்குவல் கிரெடிட் இருக்குது இல்லையா? அந்த ஒரு கண்டிப்பாக சோஷியல் மீடியா ஸ்கேமுக்குன்னு கிடையாது, அது ஸ்கேம்னு சொல்லலாம். ஸ்கேம் பற்றி பேசுகிறப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் எல்லாமே என்னதுன்னு. அது எனக்கு அதோட இது என்னென்னு புரியல. சென்னையில் இருந்துட்டு கோயம்புத்தூர் பற்றி ஓகே சரி ஓகே, நான் உங்களுக்கு லேட்டராக இன்டர்வியூ முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த யங் ஏஜில் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கப்போ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சக்ஸஸ் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சக்ஸஸ்க்கு டெஃபினேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் இந்தியாவில் இல்லை அப்ராட்லேயும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஆப்வியஸாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். ஓகே, லைக் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். பட் ஓகே ரைட், சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஆஸ் ஆஃப் நவ் த மோர் யூ இன்வெஸ்ட்ன்ற கான்செப்டில் தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ த மோர் யூ இன்வெஸ்ட் த மோர் யூ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் மச் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற தாட்டில் தான் நான் இப்போ கரண்ட்லி இருக்கேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யங், இந்த ஏஜில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரைட்? இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலும் மேக்ஸிமம் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் நம்ம வந்து கிரிப்டோ வாங்கலாம், இல்லைனா வந்து ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இப்படி தான் யோசிக்கிறாங்க தவிர யாருமே ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாருமே பண்ணுறது கிடையாது. பட் இது என்னென்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே உடனே வந்துடணுன்ற ஒரு ஏர்ஜ் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாருக்குமே ஆசை தானே, ஓவர் நைட்டில் வந்து ஒபாமா ஆகணுன்றது. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே தெரியாமல் லைக் அவன் இது பண்ணிட்டான்பா, நானும் உடனே பண்ணணும், எனக்கும் உடனே வேணும் அப்படின்னு. இது வந்து யாருக்கு தான் கஷ்டப்படுறது பிடிக்கும், இல்லைனா யாருக்கு தான் வந்து டிலே ஆகிறது பிடிக்கும்? யாருக்குமே அது பிடிக்காது. எல்லாருக்குமே ஷார்ட்கட்ஸ் வேணும். எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம் நாளைக்கே ப்ராஃபிட் பார்க்கணும், இன்றைக்கி இது பண்ணோம் நாளைக்கே. யாருக்குமே அந்த ஸ்லோ ப்ராசஸ் பிடிக்காது, இல்லைனா யாருக்குமே வந்து ஆர்கானிக் ப்ராசஸ் பிடிக்காது. எல்லாருக்குமே வந்து சிந்தட்டிக்கான ப்ராசஸ். இன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம், இன்றைக்கி நான் 10 ரூபா போட்டால் எனக்கு நாளைக்கு 20 ரூபா வேணுன்றது இட்ஸ் அ பேராசை. கண்டிப்பாக. ஸோ பிஸ்னஸ் இல்லைனா மணி எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி 10 ரூபா போட்டு நாளைக்கு வந்து 20 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் நாட் ஹவ் அ பிஸ்னஸ் ஒர்க், தட்ஸ் நாட் ஹவ் மணி ஒர்க்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சக்ஸஸ் என்னென்னா இன்வெஸ்ட் மோர், கீப் இன்வெஸ்டிங். ஸோ எல்லாருமே வந்து 20s என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் என்னோட 20s வந்து ஐ வாண்ட் டு கீப் இன்வெஸ்டிங். அதாவது ஐ வாண்ட் டு கீப் இன்வெஸ்டிங் இன் குட் திங்ஸ். இந்த குட் திங்ஸ்ன்றதை விட சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, பட் வந்து நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட். அது நீங்கள் லாங் டேர்ம் சொல்லுவீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம்லேயே ரிட்டர்ன் வர மாதிரி சொல்கிறீங்களா? எல்லாமே ஷார்ட் டேர்ம்னு கிடையாது,
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக வரப்போ பெரிய எனக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கணுன்றதான் என்னோட எய்ம். ஸோ ஐம் கீப் இன்வெஸ்டிங், அதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் த இப்போ ஆஸ் ஆஃப் நோ தட் இஸ் த சக்ஸஸ். ரைட். ஸோ இது ஒன்று கேட்கணுன்றது தான் ஆக்சுவலாக. இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து அப்ராட் போயிட்டான், அவனோட ப்ரொஃபைலுக்கு ஒரு பாத்வே இருந்திருக்கும், அவனுக்கு கிடச்சிருச்சு, ஈஸியாக போயிட்டான். இப்போது அதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லாமல் நானும் போகணும், எனக்கு எப்படியாச்சும் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் உங்களுக்கு கிளைண்ட்டாக வரப்போ வாட் வில் பி த சினாரியோ? நீங்கள் என்ன ப்ராசஸ், எப்படி அதை ஃபர்தராக டேக் ஓவர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இவங்களுக்கு ஹார்ஷ் ரியாலிட்டியை சொல்லணும். ரைட், இவங்களை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு போயிட்டான் நானும் போயிடுவேன், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஏர்ஜில் அந்த ஏர்ஜுன்றதை விட அவங்களுக்கு ரியாலிட்டியை ஏற்றுக்கிற நிலைமையிலே இல்லை. நானும் போயிடுவேன் அந்த இது பண்ணாலே நானும் போயிடுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ரியாலிட்டியாக உடைக்கணும். இப்போ ஒன்றும் கிடையாது, அவர்கிட்ட மாஸ்டர் டிகிரி இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவர் வந்து வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ப்ரொஃபைல் இவங்க ப்ரொஃபைலும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் அதே பார்த்துவே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இவங்க ப்ரொஃபைலுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்காதுன்ற ரியாலிட்டி அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் தென் லேட்டர் ஆன் அவங்க ப்ரொஃபைலுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். லைக் அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணதுக்கப்புறம் தென் ஐ வில் ஹெல்ப் தம் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஒரு விஷயம் தான், எல்லாருமே போகலாம், அப்ராட் போகணுன்னா யார் வேணாலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனடா போகணுன்னா 40க்கு கீழே இருக்கீங்க, ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்குது, ஒரு மினிமம் 1 year ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலே நீங்கள் கனடா போகலாம். ஆனால் எவ்ரி ப்ரொஃபைல், அதாவது இப்போ உங்கள் ப்ரொஃபைலுக்கு வேறு மாதிரி இருக்கலாம், ரைட், நம்ம வேறு ஒருத்தவங்க ப்ரொஃபைலுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ எவ்ரி ப்ரொஃபைல் வில் ஹேவ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேட் ஆனதுக்கப்புறம் வி ஷுட் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேஷன்ஸ் இல்லாதது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் ஆப்வியஸாக எல்லாத்துலேயுமே ஒரு சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் எனக்கு இன்னும் வரல, எதுவுமே புரிஞ்சிக்காமல். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? லைக் இந்த மாதிரி பீப்புளை ரியல் லைஃப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் கேட்குறேன். ஓகே, இது அவங்க மிஸ்டேக் கிடையாது, சிம்பிள். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணால் அவங்க இந்த இம்பேஷண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த கிளைண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுற அந்த டைமில் நம்ம கிளியராக கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி an issue. அதாவது நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களை 1 மாதத்தில் அனுப்பிடுறோம், 6 மாதத்தில் அனுப்பிட்டோன்னு கமிட்மெண்ட் கொடுத்து எடுக்கிறப்ப தான் 1 மாதத்தில் ட்ராவல் பண்ணுறப்ப they will shout, they will be angry, they will be frustrated. இதுவே வந்து கிளியராக உங்களுக்கு இதுதான் சினாரியோ, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 8 months ஆகும், இல்லைனா 10 months ஆகும் அப்படின்ற ரியாலிட்டி அவங்க சொல்லி எடுக்கிறப்ப they are well educated while starting the process. அதாவது அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுப்பே அவங்களுக்கு எல்லா ப்ராசஸ் பற்றியும் தெரியுது. லைக் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கரண்ட் லைஃபுமே பிளான் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ எக்ஸாக்ட்லி இல்லை, சிம்பிள். அவங்க வந்து ஒரு பெரிய எய்மோட நம்மக்கிட்ட வராங்க, கனடா போகணுன்ற எய்மோட நம்மக்கிட்ட வராங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரியாலிட்டியை சொல்லி ஏதாவது 10 months ஆகுன்றப்ப they are fine. நம்ம 1 மாதம் ஆகுன்னு சொல்லிட்டு 10 மாதம் ஆச்சுன்னா they will be angry. ஸோ பெஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்கில் எப்படியும் அவங்க போக தான் போகிறாங்க. ஸோ ரைட், அவங்கள பெஸ்ட்டாக எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு இனிஷியலி எல்லாமே சொல்லிட்டா லேட்டர் ஆன் எஸ்கலேஷன்ஸ் வராது. ஓகே, ஸோ இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்டார்டிங் டு நீங்கள் கனடா போய் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்கான வெயிட்டிங் பீரியடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, லைக் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்பே பேக்கெட்டில் இந்த ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும்னு. அந்த வெயிட்டிங் பீரியட் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? வெயிட்டிங் பீரியட்ன்றது இட்ஸ் லைக் ஆப்வியஸாக உங்களுக்கு அதில் இருந்தால் ஒரு பேஷன்ஸ் வந்து இப்போ இவ்வளோ கிளாரிட்டியோட எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண. அது எனக்கு வெயிட்டிங் பீரியடாக இருக்கிறத விட எனக்கு அது வந்து எல்லாருமே இன்னொரு விஷயம், எல்லாருமே பர்த்டேன்னு வரப்போ ஹாப்பியாக இருக்க ஒரு டேவாக இருக்கும். அதாவது எல்லாருக்குமே பிறந்த நாள்னு வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான நாள், இல்லைனா ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிறந்த நாள் வந்தாலே ரொம்ப கஷ்டமான நாளாக இருக்கும். ஐயோ 25 வயசாகிடுச்சு, ஐயோ 24 வயசாகிடுச்சு, ஐயோ 23 வயசாச்சு அப்படின்ற எனக்கு வந்து வயசு ஏறிக்கிட்டே போகுதுன்ற ஒரு டே ஆனாலுமே வந்து எனக்கு இல்லைனா ஒரு இயர் போகிறப்பமே எனக்கு ஒரு பேனிக் அட்டாக் வரும். ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து, அதாவது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலையேன்ற அது ஒன்று இருந்தது. பட் டியூரிங் தென், அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணலனாலுமே நான் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை வச்சு மனசை தேர்த்துக்கிட்டேன். ஸோ ஐம் லேர்னிங் சம்திங் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே இருந்துட்டேன்.
ஓகே மற்ற பீப்புள் எல்லாருமே வேறு ஒன்றத்தை டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கப்போ உங்களோட டார்கெட் வேறு ஒன்றா இருக்குது. ஸோ இதுக்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ நான் இன்னொரு கொஷின் கேட்குறேன். லைக் ரொம்ப ஜென்ரல், நீங்கள் ஆப்வியஸாக வேறு ஒரு டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. பட் ஜென்ரல் பீப்புளை பார்க்குறப்போ நானும் அப்படியே இருந்திருக்கலாம், இந்த ஒரு 9 to 5 ஜாபு, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்றப்போ நிறைய நைட்ஸ் தூங்காமல் இருந்திருப்பீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் தனியாக தான் இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் உங்கள் தலையில் தான் வந்து விடியுதுன்றப்போ என்னைக்காச்சும் ஒரு தடவை அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கா? நான் நார்மலாகவே இருந்திருக்கலாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்? கிடையவே கிடையாது. இந்த கோட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எய்தர் பி சேட் அண்ட் ரிச். எனக்கு இது எல்லாரும் கேள்வி, எய்தர் பி சேட் அண்ட் ரிச் ஆர் புவர் அண்ட் ஹாப்பி. நான் கண்டிப்பாக சேட் அண்ட் ரிச். புவராக இருந்தால் ஹாப்பியாக இருக்கிறது ஆக்சுவலாக அது ஒரு சின். யாருக்குமே ஏன் அது புரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து ஐம் பெட்டர் பி சேட் அண்ட் ஹாப்பின்ற ஐம் பெட்டர் பி சேட் அண்ட் ரிச்ன்ற கான்செப்டில் தான் நான் இருக்கேன். பட் வந்து இன்னொன்று யோசிக்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி 24/7 ஆஃபீஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னோட 20s நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் எவ்ரிதிங். மணி மட்டும் கிடையாது, என்னோட டைம், என்னோட எனர்ஜி, என்னோட எல்லாமே ஐம் ரெடி டு சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறத விட ஐம் ரெடி டு இன்வெஸ்ட். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் லேட்டர் நான் அதை மேபி இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட், அந்த early 20s to 30s. கண்டிப்பாக. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் 35 வந்து இதே மாதிரி என்னால் 24/7 ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ வந்து ஒரு நாள் தூங்கலைன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வேலை செய்யலாம். பட் அது 30s அதை பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இப்போ இருக்க 20s, இப்போ இருக்க இந்த டைமில் என்னோடய டைம், மணி, எனர்ஜி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் லேட்டர் ஆன் அதோட பெனிஃபிட்ஸ், அதோட அவுட்கம்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறதுனால இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சசிபிலிட்டி, ஒரு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், எப்போ வேணாலும் ஃபெயில் ஆனாலுமே நீங்கள் ஈஸியாக பவுன்ஸ் பேக் பண்ணிக்கலாம். பட் இதுவே ஒரு ஃபேமிலியாக இருந்து நீங்கள் இது பண்ணுறப்போ லைக் உங்களால் இது பண்ணியிருக்க முடியுமா? ஒரு ஃபேமிலியாக இருக்கப்போ அது எப்படி சொல்லணும், இன்னும் ஒரு மோர் பேக்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தானே அது. ஓகே, ஸோ இது வந்து இந்தியன் கல்ச்சரில் இல்லாத ஒரு விஷயம். ஃபாரின் கல்ச்சர், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 16, 16 வயசுக்கு அப்புறம் வீட்டிலேருந்து அவனே வெளில வந்துடுவான். இல்லைனா வீட்டை விட்டு அவங்களே அமுச்சிருவாங்க. ஏன்னா அவனே போய் சர்வைவ் ஆகணும், அவனே போய் இந்த வேர்ல்டை கற்றுக்கணும், ஏன்னா எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பான். நம்ம ஊரில் வந்து படிக்கிற பையன் வேலைக்கு போக விட மாட்டாங்க. இல்லைனா போனால் வந்து என்னப்பா வீட்டில் கஷ்டமா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. ஆனால் அங்கே இருக்க கல்ச்சர்ன்றப்ப படிக்கிறப்பே வேலை செய்வாங்க, படிக்கிறப்பே இது பண்ணுவாங்க, பார்ட் டைம் எல்லாமே இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேயே எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 16 years 15 yearsலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே அந்த யங் ஏஜே ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்மளுக்கு என்னென்னா 22 வயசு வரையும் 23 வயசு வரையும் அம்மா அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து சாப்பிட்டியா தம்பி, தூங்கினியா தம்பி, குளிச்சியா தம்பி இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா யூ வில் நெவர் ஹேவ் டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட். 22 நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க, 27 வரைக்கும்லாம் அப்படி இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் ஏர்லியாகவே வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஓகே, ஆக்சுவலாக அதுதான், அது ஒரு ப்ளஸ் தானே. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், நான் இண்டிவிஜுவலாக நிற்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றப்போ நான் ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக அது எனக்கு ப்ரெஷர். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக இருக்குன்றது எனக்கு எவ்வளோ பெரிய ஆடட் பெனிஃபிட் அது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் ஆர் ரன்னிங் எ ஃபர்ம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரைட், தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது வந்து ரியாலிட்டி. நீங்கள் வந்து படத்தில் பார்க்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓவர் நைட்டில் பணக்காரன், லைக் பென்ஸ் காரு, ரிச் லைஃபு கிடையவே கிடையாது. ரைட், ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒன்று அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்து புல்ஷிட். ஓகேங்களா? ஸோ ஒன்றே ஒன்று தான், ஒர்க். அதாவது சிம்பிள். லைஃப் வந்து ஹார்டு, ரியாலிட்டின்றது ஹார்டு. ரைட், நம்மளும் ஹார்டாக இல்லைன்னா, நம்மளும் அதை ஹார்டாக ஹிட் பண்ணனா கண்டிப்பாக நம்மளை நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ பி ஹார்ட், ஸ்டே ஹார்ட். லைக் நம்ம ப்ரீவியஸாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போது இந்த ஒரு டேர்ம் நீங்கள் தான் மென்ஷன் பண்ணீங்க, நான் சேடாக இருந்து ரிச்சாக இருந்துக்கிறேன், ஆனால் புவராக இருந்து நான் ஹாப்பியாக இருக்க விரும்பலை அப்படின்னு. மோஸ்ட்லி இந்த டேர்ம் வந்து எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கவங்க தான் இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. அது எக்ஸாம்பிள் ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே நிறைய பேர், நிறைய ஃபேமஸ் ஐகான்ஸ் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ
அண்ட் நானுமே இப்போ தான் சொன்னேன் எனக்கு அது வேணாம், அது ஒரு சின் அப்படின்னு. அண்ட் ஜென்ரலாகவே பீப்புள் பொறுத்த வரைக்குமே எப்படின்னா, அவங்கக்கிட்ட இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை என்ஜாய் பண்ணாமல், அதோட வேல்யூ தெரியாமல், அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு பணம், லைக் என்கிட்ட இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்கல்ல. என்ன தப்பு இருக்குது? இப்போ பணம் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் நம்ம இல்லாத விஷயத்துக்கு தானே தேடணும். இப்போ நம்ம கிட்ட இருக்குன்றத வச்சு சந்தோஷமா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதாவது அது வந்து கம்ஃபர்ட் ஜோன். அதாவது நான் வந்து எவ்ரி மந்த் எனக்கு 30,000 சேலரி வருது, எவ்ரி மந்த் 40,000 சேலரி வருது, வந்து ரெண்ட் கட்டுறேன், இஎம்ஐ கட்டுறேன், அதுலேயே இருக்கேன். அது கம்ஃபர்ட் ஜோன். அது சோம்பேறித்தனமாக ஆக்கி விட்டுருன்றீங்க. ஆல்மோஸ்ட் சோம்பேறித்தனமாக இருக்குன்றத விட ஏன் ஒரு தடவை அது என்னன்றதை தேடி தான் போய் பார்க்கலாமே. அது என்ன லைக் அதில் என்ன இருக்குது அப்படின்றத தேடி தான் போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு தடவை இல்லை, எப்போவுமே அது மட்டும் தான் போயிட்டு இருக்குன்ற தப்பே இல்லையே. இப்போ நீங்கள் எது தொட்டாலுமே காசு தானே, எது வேணும்னாலுமே காசு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று வாங்கணும், காசு தான். ஒரு இடத்துக்கு போகணும், காசு தான். ஒருத்தவங்க கிட்ட பேசணுன்னா கூட காசு. கன்சல்டேஷன், அதாவது பேசணுன்றப்ப ஒரு டாக்டர் பார்க்கணுன்னா காசு தான், ஒரு லாயர் பார்க்கணுன்னா காசு தான். எதுக்காக இருந்தாலுமே காசுன்றப்ப ஸோ ஏன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, ரைட்? அது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இருக்கிறதுக்காக எதை நோக்கி ஓடணும்? பண்ணுங்க, இருக்கிறது ஒரு லைஃப் தான், பண்ணுங்க. ஸோ தப்பு கிடையாது. இது எல்லாருமே பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 20s இருக்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, இப்போ மட்டும்தான் டைம். இதை விட்டால் மறுபடியும் டைம் கிடைக்காது, ஏஜும் வராது. ஸோ இப்போவே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மூவிங் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட், நான் சின்ன கேம்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக விளையாடுவோம். நான் ஒரு டாபிக் சொல்லுவேன், அதை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு ரேபிட் ஃபயர் கேம் விளாட்லாம். அண்ட் இதுவுமே உங்களுக்கு இமிக்ரேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட், கோல்ட் கண்ட்ரீஸ் ஆர் வார்ம் கண்ட்ரீஸ்? கோல்ட் கண்ட்ரீஸ். ஓகே. குக் பை யுவர் செல்ஃப் ஆர் ஈட் அவுட் சைட் ஃபுட்? குக் பை மை செல்ஃப், டைம் இருந்தால். ஆப்வியஸாக ஆண்டர்ப்ரினராக இருக்கப்போ கண்டிப்பாக. ஸோ வெளியே சாப்பிட்றதா ஹெல்த்தி, கவர்மெண்ட் மீல்ஸ். வெளியே சாப்பிட்றது ஹெல்த்தி, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இல்லை வெளியே சாப்பிட்றதா இருந்தால் ஹெல்த்தி மீல்ஸ். ஓகே நான் தான் தப்பு பண்ணுறேன். 10 lakhs பட்ஜெட், அப்ராடில் பிஸ்னஸாக இல்லை செட்டில் ஆவீங்களா? கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ். ஓகே, சேம் கொஷின் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. 10 lakhs தரேன், இங்கே பிஸ்னஸ் பண்ணுவீங்களா இல்லை அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணுவீங்களா? இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுவேன். ஓய், அப்ராட் ஒரு நல்ல அப்ராட் வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இந்தியா இஸ் த பெஸ்ட் மார்க்கெட் ஃபார் பிஸ்னஸ். ஓகே, ரைட்? எல்லா மார்க்கெட்டுமே பெஸ்ட் மார்க்கெட். ஏன் அம்பானி வந்து இவ்வளோ பணக்காரர் இருக்காரு, ஏன் இந்தியா விட்டு வெளில போய் பிஸ்னஸ் பண்ணலை? பிகாஸ் ஹீ நோஸ் இந்தியா இஸ் த பெஸ்ட் மார்க்கெட். இந்தியா இஸ் த பெஸ்ட் மிடில் கிளாஸ் மார்க்கெட் ஃபார் பிஸ்னஸ். அதனால சீப்பஸ்ட் லேபர் இன் தி வேர்ல்ட். சீப்பஸ்ட் லேபர்னு சொல்கிறத விட இங்கே எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்குறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பர்சன் இருக்காங்க, இந்த பேப்பர் வாங்குறதுக்கு பர்சன் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் பீப்புள் டு பை எவ்ரி திங். அதனால இட்ஸ் அ பெஸ்ட் மார்க்கெட் டு செல் எவ்ரி திங். ரைட். எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரியில் ஹையஸ்ட் சேலரியா இல்லை மாட்ரேட் சேலரி ஆனால் சீப் கண்ட்ரி, எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி வித் ஹை சேலரி. பிகாஸ் அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கணும், அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு வரணும், இல்லைனா அந்த லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம யூஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி வித் ஹை சேலரி. ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆர் என்ஜாய் த லைஃப்? நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் ஒர்க் தாண்டி என்ஜாய் பண்ணுறேன் என்ன பண்ணுவீங்க? நானே ஒர்க்கே என்ஜாய்மெண்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இது ரொம்ப ஹெக்டிக்காக போகுது, ஒரு பிரேக் வேணும் அப்படின்றப்போ ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ரைடு ஒரு காஃபி கிடையாது. மார்க்கெட்டிங் டீமில் ஹெக்டிக்காக போகிறப்ப சேல்ஸ் டீம் வருவேன். டீம் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகும். ஒரு சேல்ஸ் டீமில் ஹெக்டிக்காக போகிறப்ப மார்க்கெட்டிங் டீம். தட்ஸ் இட். இதுதான் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ என்ஜாய்மெண்ட். ஓகே, அப்போனா நான் இந்த கொஸ்டின் உங்கள் எம்ப்ளாயிஸ் கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்னா என்ன மிஸ்டேக்? லைக் இந்த மிஸ்டேக் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டே அப்படின்றப்போ.
நல்ல மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் நான் ஹையர் பண்ண பீப்புளை கரெக்டாக ஹையர் பண்ணியிருக்கலாம். ஒரு 2-3 அது ஸ்டார்டிங்கில் ஹையர் பண்ணுறது இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் திங். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபியூ கேண்டிடேட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். நான் வந்து மிஸ்டேக் பண்ணது ஒரு 2-3 கேண்டிடேட்டை தப்பாக மீன்ஸ் 2-3 வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸை வந்து நான் தப்பாக ஹையர் பண்ணியிருந்தேன். ஸோ பை விச் நம்மளுக்கு அதில் டைம் நம்மளுக்கு அதில் வந்து மணி வேஸ்ட் ஆகிறது பிரச்சனை கிடையாது, மணி வேஸ்ட்டும் கிடையாது, நம்மளுக்கு அதில் மேஜராக வேஸ்ட் ஆகிறது டைம். ஸோ ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நம்ம வந்து we are buying time, right? we are buying time. நம்ம வந்து அவங்க டைம் வாங்குகிறோம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம வாங்குறப்ப அது வர்த்தா இல்லைன்னா இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ராட் லைஃப் பற்றி யாருமே சொல்லாத ஒரு விஷயம், நீங்கள் ஓப்பனாக நான் இதை சொல்கிறப்பா அப்படின்னு சொல்கிறதுனா எதை சொல்லுவீங்க? அப்ராட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும். லைஃப் இட்ஸ் கோன் பி ஹார்ட். எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தியாவில் வந்து சீன்னு பார்த்த வேலை கூட செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டு சர்வைவ், ரைட்? நீங்கள் ஒரு இந்தியாவில் வந்து டேபிள் துடைக்கிறது வந்து ஒரு சீப்பான வேலையாக பார்த்துருப்பீங்க. பட் அங்கே போய் நீங்கள் அது செய்கிற மாதிரி இருக்கும். லைக் ஒரு இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டேஷன், அதாவது பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறது வந்து ஒரு சீப்பான வேலையாக பார்த்துருப்பீங்க, ரைட்? ஆனால் அங்கே போய் நீங்கள் அது கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிற்கிறது வந்து உங்களுக்கு சீப்பாக இருந்திருக்கலாம். பட் அங்கே போய் அது கண்டிப்பாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் டு சர்வைவ். ஏன்னா போன உடனே ஃபீல்ட் ஜாப் கிடைக்காது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறது இட்ஸ் லக்கி. இஃப் யூ ஆர் லக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ that's a reality. ஒரு 1 year it's gonna be hard. ட்ரூ. ஆனால் இது மேக்ஸிமம் யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஈவன் அங்கே இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்க, நான் என்னோட கிளைண்ட்ஸுக்குமே சொல்கிறது தான் இது. நான் என்னோட கிளைண்ட்ஸுக்குமே இது இந்த பாட்காஸ்ட்டை என் கிளைண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் இஸ் நாட் கோன் பி ஈஸி. நாங்கள் எல்லாரையும் கேனடாக்கு அனுப்பி வைக்கிறோம் தான். நீங்கள் அங்கே நல்லா இருப்பீங்க, பட் நாட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. முதல் நாளே நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க நான் சொல்லுவேன். அது எல்லாருக்குமே ஒரு ஏர்ஜ் இருக்கும், பட் ஸ்டில் அது கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஆஹா ஓஹோ கிடையவே கிடையாது. இட்ஸ் கோனா டேக் அ வைல். அட்லீஸ்ட் 6 months ஆகும் ஒரு கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்கு. ஓகே. பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வெளியே போகணுன்னா எப்படி பார்த்தாலும் 20 to 30 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ 20 to 30 lakhs வரைக்கும் ஒரு கண்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரணும்னா இஸ் இட் வர்த் இட்? ஆப்வியஸாக வேஸ்ட் தான். ஜஸ்ட் ஒரு டிகிரிக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியாவில் படிச்சுட்டு போயிடலாம். அதோட சீப்புன்றதை விட பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்தியா படிச்சுட்டு நீங்கள் அப்ராடை விட இந்தியன் எஜுகேஷன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. கோர்ஸ் அங்கே இருக்க ஓகே, நம்ம அதுக்கு லேட்டர் ஆன் நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். பட் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வரது யூஸே கிடையாது. ஸோ அங்கே செட்டில் ஆகணுன்றதான் நம்மளோட அல்டிமேட் கோலாகவே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இப்போ ஆஸ் ஆஃப் நவ் செட்டில் ஆக முடிகிற கண்ட்ரி கனடா மட்டும்தான். யூஎஸ் ட்ரம்ப் இருக்க வரைக்கும் முடியாது. இல்லை யூகே ஒரு எம்ப்ளாயர் 5 வருஷத்துக்கு ஸ்பான்சர் பண்ணணும், முடியாது. கண்டிப்பாக. ஆஸ்திரேலியா PR ப்ராசஸ் இஸ் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் அங்கே செட்டில் ஆகவே முடியாது. ஸோ கேனடாவில் ஈஸியாக செட்டில் ஆக முடியுன்றப்ப இன்வெஸ்ட் யுவர் ஸ்டடீஸ் இன் கேனடா. அங்கே போய் படிக்கிறமே பாருங்கள். ஸோ யூ கேன் கெட் செட்டில் தேர். அண்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்க எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் பெஸ்ட். அஃப்கோர்ஸ், ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்தியன் பிரெயின்ஸ் ஆர் த மாஸ்டர் மைண்ட்ஸ். ஏன்னா நம்ம தான் டெக்கில் டாப், நம்ம தான் மேக்ஸில் டாப். அதாவது நம்ம எப்படி நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம லேபர்ஸை கூட்டின்னு வந்து இந்தியா சவுத்தில் எல்லா இடத்துலையும் வேலை செய்ய வைக்கணும். சென்னையிலலாம் வேலை செய்கிறாங்க. அதே சேம் சிச்சுவேஷன் தான். நம்மளுக்கு இருக்க பிரெயினை எடுத்துன்னு போய் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? இந்தியாவில் இருக்க பிரெயின்ஸ் எல்லாமே பெஸ்ட் பிரெயின்ஸை எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவங்க அந்த கண்ட்ரி எடுத்துக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் த பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இங்கே வந்து எல்லாருமே மேண்டேட்ரி அட்லீஸ்ட் மக்கப் பண்ணியாவது எதாவது படிக்க வச்சுறாங்க. அங்கே வந்து அந்த புஷ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலையும் படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க படிக்கிறதும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து ஒரு என்ஜினியரிங் படிக்கலைன்னா அவமானம், ரைட்? அதனால் அட்லீஸ்ட் ஒரு என்ஜினியரிங்காவது படிக்க வச்சுறாங்க. ஸோ இந்த மினிமம் ஒரு டிகிரி கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பிரெயின்ஸ் எல்லாமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் அந்த பிரெயின்ஸை வேல்யூ பண்ணுறது கிடையாது. பட் அவங்க ஊரில் இந்த பிரெயின் எடுத்துன்னு போய் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த பிரெயின்ஸ் எல்லாமே ஓவர் டிமாண்ட் வைக்கிறாங்களோ, மேபி அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் இது எல்லா ஜாப் தேடுற எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம், இனிஷியல் ஸ்டேஜில் சேலரியை தேடி ஓடவே ஓடாதீங்க. இட்ஸ் அ ஹியூஜ் மிஸ்டேக். அதாவது புதுசாக வேலை தேடுறீங்க, எனக்கு வந்து 30,000 இருந்தால் தான் வேலைக்கு வருவேன், 25,000 இருந்தால் தான் வேலைக்கு தருவேன், 20,000 இருந்தால் தான் வேலைக்கு வரேன். ஒன்லி திங், லேர்ன் ஃப்ரம் ரியல். ஒரு ஆள் வந்து சம்பளமும் கொடுத்து ஒரு விஷயம் சொல்லியும் தரானா, தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ, இல்லைங்களா? ஸோ
போய் கற்றுக்கோங்க, வேலைக்கு போய் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, தென் லேர்ன் ஸ்டஃப். அதாவது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தென் கோ இன் சர்ச் ஆஃப் சேலரி. அதாவது அதுக்கப்புறம் சேலரி ஏற்றணும் இறக்கணும் அப்படின்றத கேட்க போங்க. ஓகே. ஸோ ஒரு கண்ட்ரி உங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு கண்ட்ரினா எது சொல்லுவீங்க? ஓகே, இதில் மட்டும் அப்பார்ட் ஃப்ரம் கேனடா, நம்ம ஃபுல்லாக கேனடா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கேனடா என்ன சர்ப்ரைஸ் பண்ண கண்ட்ரினா ஐ வில் சே ஸ்ரீலங்கா. ஓகே. ஏதான ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ஸ்பெசிஃபிக் ரீசன்றது ஒரே ரீசன் தான், நோ ஒன் இன் தட் கண்ட்ரி வாண்ட்ஸ் டு ஸ்டே இன் தட் கண்ட்ரி. அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஊரில் இருக்க தேவையில்லை. அவங்க எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. யூகேல போய் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஜெர்மனியில் இருக்காங்க, யூஎஸ்ஏல இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஆல் த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ தீஸ் கைஸ் ஆர் ரெடி டு ஹசில். எப்படியாவது நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறோம், என்னமோ ஒன்று பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் ஐ அட்மையர் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். லைக் அப்போது இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஆப்போனண்டா ஸ்ரீலங்கா மட்டும்தான் சொல்லலாமா இமிக்ரெண்ட்ஸ்? ஆமாம். இப்போ நீங்கள் கனடா போய் பார்க்குறீங்கன்னா இந்தியன்ஸை விட அதிகமாக இருக்காங்க ஸ்ரீலங்கன்ஸ். ஓகே. ஸோ அவங்க நம்மளுக்கெலாம் முன்னாடியே வந்துட்டாங்க. டு பி ஹானஸ்ட், நம்மளுக்கெலாம் முன்னாடியே அங்கே வந்துட்டாங்க. அண்ட் பட் இவங்க யாரும் ரெஃப்யூஜிஸ் கிடையாது, ப்ராப்பராக அங்கே லீகலாக வராங்க. லீகலாலாம் வரல, எல்லாருமே இல்லீகலாக தான் வராங்க. இல்லீகலாக வரான்றதை விட அவங்க ஊரில் மீன்ஸ் அதாவது அவங்க கண்ட்ரியில் வார் நடக்கிறதுனால, வார் நடந்துட்டு இருந்ததுனால, அந்த ஒரு ரீசனால் கனடாக்கு அகதியாக வந்தாங்க. ஓகே, ரெஃப்யூஜி தான் டைரக்ட். ஆமாம். ஸோ ரெஃப்யூஜியாக அகதியாக வந்தாங்க. தென் அவங்க பிஆர் எடுத்து சிட்டிசன் ஆகிட்டு இப்போ கெனடியன் சிட்டிசனாக இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. பட் முன்னாடி அப்படி வந்தாங்க. பட் இப்போ அவங்க ஊரில் வார் இல்லைனாலுமே ஸ்டில் எப்படியாவது அங்கேருந்து வெளில வந்துடணும், அந்த ஊரில் இருக்கக்கூடாது, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு தாட் அவங்களுக்கு they still want to go abroad. அந்த ஒரு அந்த ஹசல்லேருந்து இன்னும் வெளில வரல அவங்க. அப்போனா இது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கன்ஸுக்குமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே கேனடா மூவ் ஆகிறதுக்கு? அது அவங்க ஆல்ரெடி நம்ம சொல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அண்ட் பிக்கஸ்ட் ஷாக் நீங்கள் ஒரு அப்ராடுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம், லைக் நீங்கள் கேனடா மூவ் ஆனதுக்கப்புறம் அங்கே போனது ஷாக்கா? அங்கே போனோடனே சே இவ்வளோ ஷாக்காக இருக்குது இந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்னதை பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா அங்கேருந்து தப்பிச்சு வரணும், இங்கே வந்தால் இங்கேயும் நீங்கள் தான் இருக்கீங்க, ஃபுல்லாக இந்தியன்ஸாக இருக்கீங்கன்ற மாதிரி. ஆமாம். நீங்கள் அங்கே கனடாவுக்கு போகிறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃபாரினர்ஸாக இருப்பாங்க, வெள்ளைக்காரங்களாக இருப்பாங்கன்ட்டு. நான் போன இடமா என்னன்னு தெரியல, ஃபுல்லாக நம்ம ஊர் ஆளுங்க தான் இருந்தாங்க. ஃபுல்லாக இந்தியன்ஸ், அதுவும் நார்த் இந்தியன்ஸ், அதுவும் பஞ்சாபிஸ், ஐயோ ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. அதனால் பெரிய ஒரு சேஞ்செலாம் எதுவும் கிடையாது. லைக் ஆல்மோஸ்ட் லைக் இந்தியா மாதிரியே தான் இருக்கும். ஸோ பனி பெயர்தை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், பனி பெயர்தை வச்சு தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கேனடாவில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு செகண்ட் செக்மெண்ட். அண்ட் இந்த செக்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு சினாரியோஸ் சொல்லுவேன், இது எல்லாமே ரியல் ஸ்டோரியா இல்லை ரீல் ஸ்டோரியா அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும். இஃப் யூ கேன், நீங்கள் அதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லலாம். ஒவ்வொரு சினாரியோஸ்க்கும் நான் சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சினாரியோ, ஒரு ஸ்டூடெண்ட் கேனடா ஆர் மற்ற கண்ட்ரி எங்கே அப்ராடில் போய் படிக்கணும்னு போனாலுமே ஒழுங்காக சாப்பிட மாட்டான், சாப்பாட்டுக்கு செலவே பண்ண மாட்டான். ஏன்னா ட்ராவல், ரெண்ட்டு அண்ட் மற்ற இதுக்கு செலவு பண்ணுறதுக்காக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். இது ரியல் ஸ்டோரியா? ரீல் தான். சாப்பிடணும்னா சாப்பிடலாம். ஸோ இது ஃபேக் தான். சாப்பிடணும்னா சாப்பிடலாம். ஏன்னா கனடாவில் ஃபுட்டுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஓகே, ரைட், இட்ஸ் அஃபோர்டபுள் தான். ஸோ சாப்பிடணும்னா சாப்பிட்லாம். நம்ம we are just becoming lazy. அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை அங்கே யாரும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் பொய். இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் அ ஃபேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே. லைக் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டால் காலேஜிலேருந்தே ட்ராப் பண்ணிடுவாங்களா? இது ட்ரூவா இல்லை? கிடையாது. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா சேம் as இந்தியாவில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவோம்? அரியர்ஸ் எழுதுவோம். சேம் சினாரியோ. நீங்கள் இந்த இன்டேக்கில் ஃபெயில் ஆகுறீங்க, அடுத்த இன்டேக்கில் எழுத போகிறீங்க.
ஸோ அடுத்த இன்டேக்கில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டும் சேர்த்து வரும். தட்ஸ் இட். ஓகே. ஸோ பிஆர் சான்ஸ் அண்ட் பிஆர் பற்றி ஐடியாவே இல்லாமல் நிறைய பேர் வேறு கோர்ஸ் சூஸ் பண்ணி அவங்க பிஆர் சான்ஸை அவங்களே டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா? இது ட்ரூவா லைக் ரியல் ஸ்டோரியா ரியல் ஸ்டோரி? ஓகே, இது உண்மை தான், இது ரியல் ஸ்டோரி தான். ஏன்னா நீங்கள் படிக்கிற நீங்கள் என்ன எஜுகேஷன் படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபஷன் டிமாண்டட் ஜாபாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பிஆர் கிடைக்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபஷன் டிமாண்டில் இல்லைன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது கஷ்டப்படுவீங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் எஜுகேஷன். ஸோ சூஸ் வைஸ்லி, நல்ல கோர்ஸாக பார்த்துடுங்க. ஸோ 1 year நான் ஸ்டடி தான் முடிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனாலுமே தைரியமாக பிஆர் அப்ளை பண்ணிடுறாங்க நிறைய பேர் இந்தியாவிலையா? லைக் கேனடாவில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ரியல் ஸ்டோரியா ரியல் ஸ்டோரியா? தைரியமாக அப்ளை பண்ணலாம். கேனடாவில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணுறேன். கேனடாவில் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். பண்ணாமல் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணாமல் பண்ணிங்கன்னா பிஆர் கிடைக்காது. ஸோ இட்ஸ் ஃபேக் ரியல் ஸ்டோரி, ஃபேக் ஸ்டோரி. ஓகே, ரீல். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாலுமே, லைக் அங்கே ஸ்டடிக்காக தான் போயிருக்காரு, ஸ்டடி முடிச்சுட்டு ஒர்க் பர்மிட் வாங்கி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டாரு, அப்பையும் பிஆர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சில்லி ரீசன் போதும். இது ரியல் ஸ்டோரியா ரியல் ஸ்டோரியா? கண்டிப்பாக உண்மை, ரியல் ஸ்டோரி. ஏன்னா நல்ல கெனடியன் எஜுகேஷன், நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே போதாது. உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பிஆர் அப்ரூவ் ஆகும். ஸோ இட்ஸ் அ ரியல் ஸ்டோரி. அண்ட் நிறைய பேர் பண்ணுற ஒரே மிஸ்டேக், முக்கியமாக காமனான ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, டாக்குமெண்டேஷனில் ரொம்ப ஈஸியாக விட்டுறாங்க. அதில் பெருசாக கேர் எடுத்துக்காமல் விட்டுறதுனால அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. லைக் எங்கன்னா பிஆர்லேருந்து சிட்டிசன்ஷிப் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சிடுறாங்க. இது ரியல் ஸ்டோரியா ரியல் ஸ்டோரியா? கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், நான் வந்து பிஹெச்டி வச்சுருக்கேன்னு சொல்லலாம், நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கணும், கரெக்ட் தானே? ஸோ டாக்குமெண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷனோட ரிசல்ட்ஸ். ஸோ நல்ல டாக்குமெண்டேஷன் பண்ணிங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும். டாக்குமெண்டேஷன் வீக்காக இருந்தால் லைக் நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வரும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி இங்கேருந்து போயிருக்கான், ஆனால் அந்த கோர்ஸ்னால அவனுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு கோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவன் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கோ த்ரூ பண்ணணும். இது ட்ரூவா ஃபால்ஸ்? நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. பட் ஸ்டில் இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் 1 or 2 months அவ்வளோதான். பட் ஆனால் அது ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ் தானே? கிடையாது, கண்டிப்பாக ஹெக்டிக்கான ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா பிகாஸ் அவங்க ஆல்ரெடி கேனடாக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்லை, புது கோர்ஸ் அப்ளை பண்ணணும், புது ஸ்டடி பர்மிட் அப்ளை பண்ணணும், தட்ஸ் இட். ஸோ இங்கேருந்து ஃபீஸ் விட்ரா வாங்கணும். அதாவது இப்போ எந்த காலேஜ் வேணான்னு முடிவு பண்ணிங்களோ அந்த காலேஜ்லேருந்து ஃபீஸ் விட்ரா பண்ணணும். அவங்க ஏதோ ஒரு $2,000 பிடிச்சிட்டு ரிமைனிங் ஃபீஸ் தந்துடுவாங்க. தென் இதை எடுத்துன்னு போய் புது காலேஜில் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. தென் உங்களுக்கு ஸ்டடி பர்மிட் அப்ளை பண்ண போகிறீங்க, தட்ஸ் இட். ஓகே ஓகே, நம்ம ஒரு செகண்ட் செக்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் செக்மெண்ட். ஸோ சிமிலராக தான் இருக்க போகுது. நான் ஒரு சினாரியோ சொல்வேன், இது மித் இல்லைனா ட்ரூத் அப்படின்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ, அப்ராடில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஜாப் உங்கள் ட்ரீம் ஜாபாக தான் இருக்கும். மித், கண்டிப்பாக மித். நீங்கள் எதிர்பார்க்குற எந்த வேலையுமே கிடைக்காது. நீங்கள் இங்கே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இங்கே டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே போய் டேபிள் தான் தொடப்பீங்க. இது ரியாலிட்டி. இருந்தால் கூடவா? டாக்டராக இருக்கவங்க வந்து ஃபெடெக்ஸ்னா கொரியர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டராக இருக்கவங்க வந்து ஊபர் ஓட்டுறாங்க. அதுக்கு இங்கே இருந்துருக்கலாம். இல்லை இது வந்து அதாவது சர்வைவலுக்காக ஸ்டார்டிங் ஒரு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம், லைஃப் லாங் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 6 months. ஸோ யா, அப்ராட் போயிட்டாவே ஒருத்தர் ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இது மித்தா ட்ரூத்? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அதுவும் ஜாப் கிடைக்கலனா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ நான் என் ஃபீல்டில் தான் வேலை செய்வேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கவும் கூடாது. ஸ்டார்டிங்கில் என்ன ஃபீல்டில் ஜாப் கிடைச்சாலும் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தான், ஒரு 6 months இல்லைனா 1 year உங்கள் ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் தான். அப்ராட் போனால் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். கண்டிப்பாக இது கண்டிப்பாக ட்ரூ தான். ஏன்னா ஸ்டடீஸ், ஒர்க், தென் செல்ஃப் கேர், இது எல்லாத்துக்குமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். அதாவது படிக்கவும் போகணும், வேலைக்கும் போகணும், நம்ம பார்த்துக்கவும் செய்யணும்.
இதுக்கு எல்லாமே டைம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈஸியாக கற்றுப்போம். ஓகே. அண்ட் பார்ட் டைம் ஜாபுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சின்சியாரிட்டி கிடையாது, லாங்குவேஜ் எபிலிட்டி. மித்தா ட்ரூத்? ட்ரூ தான். ஓகே. என்ன கேட்டிங்க, சின்சியாரிட்டியாக லாங்குவேஜான்னு கேட்டிங்களா? ஸோ கண்டிப்பாக லாங்குவேஜ் தான். பிகாஸ் வந்து அந்த கண்ட்ரியில் இது நம்ம அந்த கண்ட்ரின்னு இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் தான் நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வாய் இருக்கவன் பொழைச்சிப்பான்ட்டு. ஸோ அது ரியாலிட்டி தான். அங்கே போய் ஒருத்தங்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம வேலை வாங்கணும். ஸோ மீன்ஸ் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஜாப் வாங்கணும், அதாவது அவங்ககிட்ட வேலைக்கு சேரணும். ஸோ வாய் இருக்கவன் பொழைச்சிப்பான். ஸோ லாங்குவேஜ் இஸ் ரிக்வயர்ட், இட்ஸ் நீடட். ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் போகிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க கெரியர் ஃபுல்லாகவே, லைக் ஏர்லி ஸ்டேஜஸ் மட்டும் இல்லாமல் கெரியர் ஃபுல்லாகவே அப்படின்றது ட்ரூவாக மித்? கண்டிப்பாக மித்து தான். ஓகே. நீ என்ன தான் ரிசர்ச் பண்ணிட்டு போனாலும் ஸ்ட்ரகிள் பண்ண தான் போகிறேன், ரிசர்ச் பண்ணாமல் போனாலும் ஸ்ட்ரகிள் பண்ண தான் போகிறேன், ரைட்? ஸோ லேட்டர் ஆன் அங்கே போயிட்டு அந்த அடிப்பட்டு கற்றுக்க போகிறேன். தட்ஸ் இட். மேபி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகலாமா? எக்ஸாக்ட்லி. ஸோ உள்ளே போனோன்னே எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ண போகிறீங்க, எப்படியோ அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும் தான் யோசிப்பீங்க. ஸோ லேட்டர் ஆன் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வரணும் அவங்களே சர்வைவல் மோடுக்கு வந்து சர்வை பண்ணிப்பாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், லைக் இப்போ ப்ராவிடன்ஸ் இமிக்ரேஷன் கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கிதுன்னா அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு? 100% கேரண்டீடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிகார்டிங் டு பிஆர், அதாவது நிறைய பேர் கனடா போனதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பிஆர் எடுக்காமல் இருக்காங்க. நானுமே நிறைய ரெட்டிட்ஸ் அண்ட் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்கேன். இப்போ போனவங்களுக்கு உடனே கிடச்சிருது. ஆனால் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கவங்க இதுக்கெல்லாம் நீங்கள் சொன்னதா ரிசர்ச் பண்ணாமல் போகிறது தான் மெயின் ரீசன். ஆனால் இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸ்டடியில் போகிறப்ப இல்லைனா நம்ம எல்லாருமே அங்கே கனடாவுக்கு போகிறவங்க 20-25 லட்சம் கொடுத்து படிக்க யாரும் போகல, அங்கே செட்டில் ஆகணும் தான் போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே போனோடனே இங்கே செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கிளியராக ரிசர்ச் பண்ணுங்க, ரைட்? அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தென் அக்கார்டிங்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்க என்ன கைட் பண்ணுறாங்களோ அக்கார்டிங்லி ப்ரொசீட் பண்ணுங்கள். டு பி ஆனஸ்ட் எங்கள் சைடில் நாங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க் பர்மிட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கலாம். ஸோ வாட் எவர் த சிச்சுவேஷன் இட் இஸ், நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சைட்லேருந்து ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோஆர்டினேட்டர் அசைன் பண்ணி அவங்க உங்கள் ப்ரொஃபைலை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன பாத்வேஸ் இருக்குன்றது அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ண வேண்டிய லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையுமே பயோவில் பின் பண்ணுறோம், போய் செக் பண்ணிக்கோங்க. எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறோன்றது நம்ம கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மித்தா ட்ரூத்தா? ட்ரூத். ஓகே. ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி போகணுன்னாலுமே மணி இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த கண்ட்ரியில் போய் உங்களால் செட்டில் ஆக முடியலனா தென் வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். பட் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு இல்லையா, எந்த கண்ட்ரி போனாலும் அது எனி டைம் டிமாண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. லைக் டீச்சர்ஸ்லாம் எந்த கண்ட்ரி போனாலுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். உங்களால் அங்கே கேரில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். பட் உங்களால் அங்கே வந்து லாங் டேர்மில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் போகிறீங்க, அங்கே எப்படி செட்டில் ஆவீங்க? எப்படியோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி போகிறீங்க, எப்படியோ செட்டில் ஆக முடியாது. ஸோ எந்த கண்ட்ரியில் உங்களால் லாங்காக ஸ்டே பண்ண முடியுமோ அந்த கண்ட்ரியில் டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் கொஷின், ஸ்டடி கேப் இருந்தால் வீசா ரிஜெக்ட் ஆகிடும், இது ஒரு மித்தா ட்ரூத்தா? பார்ஷியலி மித். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து கனடா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா இட்ஸ் குவைட் இம்பாசிபிள், ரைட்? பட் அது ஒரு டவுட் க்ரியேட் பண்ணாதா இமிக்ரேஷன் ஆஃபீஸர் சைடில் இருந்து ஏதாச்சும்? ஏன்னா ஏன் இவ்வளோ வருஷம் கழித்து ஒருத்தர் ஏன் படிக்கணும் அப்படின்றது? கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா ரீசன்ஸ், அதாவது நான் ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் படிக்க போகிறேன்றதுக்கு வீசா ஆஃபீஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரீசன் கொடுக்கணும். ஓகே. ஒன்லி தென் வீசா வில் கெட் அப்ரூவ்டு, இல்லைனா கண்டிப்பாக வீசா ரிஃப்யூஸ் ஆகிடும். ஓகே. ஸோ வீசா ஆஃபீஸருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஓகே உண்மையாகவே இந்த பர்சன் படிக்க தான் வராங்க, இவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்குது அப்படின்றதுக்கான நம்ம ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் SOP வந்து வைக்கணும். ஓகே. நம்ம வீசா ஃபைல் பண்ணுறப்போ ஒன்லி தென் இட் வில் கெட் அப்ரூவ்ட். ஸோ ஒன் ஃபைனல் பீஸ் ஆஃப் அட்வைஸ் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் இருந்தும் சரி, ஜென்ரல் பீப்புளுக்குமே சரி, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரிலேட்டட் டு எனிதிங் அபவுட் லைஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் இமிக்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம். சரி, ஓகே, லைஃப்பில் ஒன்று சொல்லுங்கள், இமிக்ரேஷன் ரிலேட்டடாக ஒன்று சொல்லுங்கள். லைஃப்பில் என்ன சொல்கிறது? ஓகே, உங்களை மாதிரி ஒரு ஏர்லி 20s அந்த டீன்ஸ் தாண்டி இருக்க ஸ்டேஜஸில் இருக்க பீப்புளுக்கு ஒரு ரைட் கைடன்ஸ் ஒன்று, ரைட் டைரெக்ஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கீப் யுவர் ஃபோன்ஸ் டவுன். ஸோ அதுதான் கஷ்டம். இப்போ இதே ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லோரும். அது இன்னும் உண்மைதான். பட் கீப் யுவர் ஃபோன்ஸ் டவுன், அதுதான் ஒன் குட் திங். ஏன்னா
இப்படியே ஸ்க்ரால் பண்ணி என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க யோசிச்சு பாருங்க. காலையில் காலேஜ் போகிறீங்க, இல்லைனா காலையில் ஒர்க்குக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? சும்மா தானே இருக்கீங்க. டூ சம்திங் ப்ரொடக்டிவ், இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன். அண்ட் அகெயின் போய் அதுக்குன்னு கோர்ஸ் படிக்கிறது, காலேஜ் போகிறதுலாம் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் இஸ் அ ஸ்கேம். 12th முடிச்சதுக்கப்புறம் யாரும் காலேஜ்க்கே போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காலேஜ் இஸ் அ ஸ்கேம். அடிக்க போகிறாங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும். இல்லை இதுக்கு இந்த ஒரு ஒன் ஃபேக்டர் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். காலேஜ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கேம். காலேஜ் வந்து இட்ஸ் அ பியூர் ஸ்கேம். காலேஜ் போகவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் காலேஜ் போகவே வேண்டாம்னு சொல்லுவேன். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ ஓகே, உங்கள் லைஃப்பில் எதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் காலேஜ் இல்லைனா ஆஃப்டர் ஸ்கூல் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். லைக் அதர் தேன் வந்து டூம் ஸ்க்ராலிங், சும்மா ஃபோன் பண்ணுறது பதில் டூ சம்திங் ப்ரொடக்டிவ். அண்ட் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஓகே நான் வந்து 9 to 5 பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்தோம் ரெஸ்ட் எடுக்கணும். 9 to 5 என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் பண்ணலை. ஒரு நல்ல ஒரு சேர் தராங்க, உட்காடுறீங்க ஏசி ரூமில், ரைட், மவுசை நல்லா தேய்க்கிறீங்க. வீட்டுக்கு போய் எதுக்கு ரெஸ்ட்டு, ரைட்? வீட்டுக்கு போயிட்டு எதாவது ப்ரொடக்டிவாக எதாவது பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ரைட்? ஸோ கண்டிப்பாக கீப் யூர் ஃபோன்ஸ் டவுன். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ இமிக்ரேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா? இமிக்ரேஷன் ரிலேட்டட் நான் ஒன்று சொல்லணும்னா, எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. ஓகே, போயிடலாம், 1 மாதத்தில் போயிடலாம், 2 மாதத்தில் போயிடலாம், கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன், இந்த மாதிரி சொல்கிறேன்னா நம்பிடாதீங்க. ஸோ ஹார்ஷ் ரியாலிட்டி சொல்கிறவங்கள நம்பலாம். ஸோ பட் அதுவுமே ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்புங்க. உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்புங்க. ட்ரூ. இது ஆக்சுவலாக எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மேபி ஃபர்தராக இந்த சேஞ்சை நம்ம எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆப்வியஸாக நல்ல ஒரு ரிசல்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஐ பர்சனலி என்ஜாய்ட் திஸ் இன்டர்வியூ. ஆக்சுவலாக எனக்கு இன்டர்வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எப்படின்னா நான் எப்பவுமே ஒரு சர்டைன் பீப்புள், நான் இவங்கள மட்டும்தான் பார்ப்பேன், இவங்களோட இன்டர்வியூஸ் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காது. எனக்கு ரேண்டமாக யாரோ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பர்சன் எப்படி அவரோட கிராஃப் எப்படி இருக்குது, அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு இதில் அது ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல. ஏன்னா என்னோடய லைஃப் டோட்டலாக வேறு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாருன்றப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இல்லையா அதை கேட்குறது. அண்ட் ஐ ஃபீல் த சேம் வே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அண்ட் ஆப்வியஸாக நான் கற்றுக்கிட்டேன், எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஐ ரியலி லவ் திஸ் கான்வர்சேஷன். ஐம் ஸ்டில் லேர்னிங். நானுமே என்ன சொல்கிறது, ஐம் ஸ்டில் லேர்னிங். ஓகே, ஐம் லேர்னிங் ஃப்ரம் யூ, ஐம் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். லெட்ஸ் டூ. மக்களே, உங்களுக்கு இமிக்ரேஷன் ரிலேட்டடாக இல்லை கேனடா பிஆர் ப்ராசஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வீசா ஆர் ஒர்க் பர்மிட், நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அடுத்த வீடியோ அந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவாக இருக்கும். ஸோ தயங்காமல் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.